அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலாவேலூர். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு ஜோதிடத்துல கையாளக்கூடிய ஒரு பெரிய வார்த்தையினுடைய பலம் என்ன, அது என்ன வார்த்தை? அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஜோசியத்துல பார்ப்பாங்க. நீங்க ஜோதிடம் பார்க்கும்போது ஜோதிடர்கள் நிறைய பேர் இந்த வார்த்தைய அடிக்கடிக்கு அவங்களையும் மீறி வாயிலிருந்து வந்துடும், பேசுவாங்க. என்னடா இது ஒன்றும் புரியலையே, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னா என்னன்னா, இந்த வார்த்தையை நல்லா பொறுமையா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியுங்க. கெட்டவன் கெட்டிடில், அதாவது ஒரு கெட்டவன், நமக்கு பிடிக்காதவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னா நமக்கு சந்தோஷம். உதாரணத்துக்கு நம்ம கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க. நம்ம கிட்ட நம்ம ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டோம். அவன் தொடர்ந்து கேட்டுனேங்கிறான். அவனுக்கு திடீர்னு கால் ஒஞ்சி ஒரு ஹாஸ்பிட்டல்ல பத்துங்கிறான். ஒரு 10 நாளைக்கு வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப நமக்கு சந்தோஷம் வந்தது இல்லையா? அப்பாடா, 10 நாளைக்கு நம்மளை கேட்க மாட்டாயா, அதுக்குள்ளே நம்ம சுதாரிச்சு கொடுத்துருவோம் பணத்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த 10 நாள் ஒரு ராஜயோகத்தை கொடுத்த மாதிரி தான். இது ஒரு ஒரு அபத்தமான மீனிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் இது புரிஞ்சுக்கொள்றதுக்காக சொல்றேன். உதாரணத்துக்கு ஒண்ணு கூட, ஒரு கெட்ட கிரகம் நம்ம ஜாதகத்துல, கெட்ட கிரகம் ஒரு அசுப கிரகம், அதாவது லக்னத்திற்கு அசுப கிரகம் கெட்டு போயிட்டான் அப்படின்னா நமக்கு அந்த கெட்டவனுக்கு கொடுக்கக்கூடிய பாவ பலன்கள் நமக்கு வராது அப்படின்னு அர்த்தம். உதாரணத்திற்கு ஒரு மேஷ லக்னம்னு வச்சுங்க. இப்போ மேஷ லக்னத்திற்கு சனி பகவான் பாதகாதிபதி அப்படின்னு கணக்கு வருது. சனி பகவான் 11ஆம் அதிபதி, பாதகாதிபதி கெட்டு போயிட்டான்பா. பாதகாதிபதி 3ஆம் இடத்தில் மறைந்து போயிட்டான், 6ஆம் இடத்தில் மறைஞ்சு போயிட்டான். அப்படின்னா உங்களுக்கு பாதகம் வராது. 12ஆம் இடத்தில் மறைஞ்சு போயிட்டான். 6, 8, 12 இடங்களில் மறைந்து போயிட்டான்னா பாதகத்தை அவன் செய்ய மாட்டான். அவன்தான் உண்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சனி பகவான் 6ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ மறைந்து போயிட்டான்னா அவனால பிரச்சனை நமக்கு இல்லப்பா. அவன் பாதகம் கண்டிப்பா செய்ய மாட்டான், பிரச்சனையே தரமாட்டான். அப்போன்னா என்ன அர்த்தம்? கெட்டவன் கெட்டு போயிட்டான், 6இல் மறைஞ்சு போயிட்டான், 12இல் மறைஞ்சு போயிட்டான், நீச்சமாயிட்டான், நிஷ்பலமாயிட்டான், அஸ்தங்க தோஷமாயிட்டான், வக்கரமாயிட்டான், ராகு கேதுகளோட சேர்ந்து கெட்டு போயிட்டான். அப்படின்னா அவன் நமக்கு பிரச்சனையை தரமாட்டான். அப்போ பிரச்சனையை தரமாட்டான், பாதகாதிபதி என்கின்ற ஒரு பிரச்சனையை தரமாட்டான். ஆனால் கிரக காரகத்துவம் என்று ஒண்ணு இருக்கு. அப்ப சனிக்குரிய காரகம் என்ன? வேலையாட்கள். அப்ப வேலையாட்கள் இல்லாம இருக்கலாம், நிலபுலன்கள் இல்லாமல் இருக்கலாம். இப்படியாக ஏதோ ஒரு மைனஸ் இருக்கு. சனியினுடைய காரக விஷயங்கள் நமக்கு பிரச்சனை கொடுக்கும். ஒரு நிரந்தர தொழில் இல்லாமல் இருக்கலாம். இப்படியாக பல காரணங்கள் இருக்கு. பல பாயிண்ட்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இதை முடிவு பண்ணணுமே தவிர எடுத்த உடனே ஒரு பாயிண்ட்டை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்னன்னா, நம்ம லக்னத்திற்கு கெட்ட கிரகம் என்கின்ற கிரகம் கெட்டு போயிட்டு இருந்தான், 6, 8, 12ல மறைஞ்சிட்டான், நீச்சமாயிட்டான், நிஷ்பலமாயிட்டான், இல்ல அஸ்தமன தோஷம் பெற்றான், இல்ல வக்கரப்பட்டான், ராகு கேதுகளுடன் இணைந்து கெட்டு போயிட்டான், இப்படிலாம் சொன்னீங்கன்னா ஓகே, நமக்கு அவனால வரக்கூடிய பிரச்சனை வராமல் போய்விடும். எப்படி ஒரு திருடனை போலீஸ்காரன் பிடிக்கும் போது திருடன் மரத்தடியில மறைஞ்சுன்னு இருந்தானா, போலீஸ்காரன் பார்க்காம போயிட்டானா, திருடன் தப்பிச்சானோ, அதே மாதிரிதான் கெட்டவன் கெட்டு போயிட்டானா நமக்கு இப்ப நன்மை உண்டு அப்படின்னு அர்த்தம். நான் சொன்ன மாதிரி நமக்கு கடன் கொடுத்தவன் அடிபட்டானா நமக்கு ஒரு 10 நாள் கேட்க மாட்டான்னு சொல்ற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அது போலத்தான். பட் என்னைக்கோ ஒரு நாளைக்கு மாட்டுவோம்னு நம்ம மனசாட்சி, அது வேற விஷயம், அது விட்டுடுங்க, பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு லக்ன சுபர், லக்ன பாபர் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா, இப்போ மேஷ லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம், அதாவது குருவோட லக்னம், சூரியனோட லக்னங்கள், செவ்வாயோட லக்னங்கள், சந்திரனுடைய லக்னங்கள். இந்த லக்னங்கள், இந்த கிரகங்களுக்கு பகை கிரகங்கள்னு ஒண்ணு இருக்கு. சுக்கிரன், புதன், சனி, இவர்கள் பகையாக மாறுகிறார்கள். அத நல்லா பாத்துக்குங்க. இவர்களுக்கு
இந்த குரு அணி சுக்கிர அணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல. அப்போ குருவினுடைய தலைமையில இருக்கிறது என்னன்னா குரு, சந்திரன், சூரியன், செவ்வாய், இந்த 4 பேர் ஒரு குரூப்பு. சுக்கிரன், சனி, புதன் ஒரு குரூப்பு. இந்த குரூப்பும் இந்த குரூப்பும் சண்டை போட்டுக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு பிரச்சனை இருக்கும். ஆனா 1 2 இல்ல, சூரியன் புதன்லாம் கொஞ்சம் நட்பு பாராட்டும், சிலது சம பாராட்டும். பகைன்னு இருக்கிறது வந்து பிரச்சனையை கொடுத்துரும் அப்படின்னு அர்த்தம். ஒரு கிரகத்துக்கு, ஒரு லக்னாதிபதிக்கு பகையான ஒரு கிரகம் 6 8 12 மறைந்தால் நன்மையை விளங்கும். அப்பதான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மேஷ லக்னமே எடுத்துக்குவோமே. மேஷ லக்னத்திற்கு வந்து புதன் வந்து 6க்குரியவன், 3க்குரியவன். அப்போ எதிரிகளை தரக்கூடியவன், நோய்களை தரக்கூடியவன். இந்த 6க்கும் 3க்கும் உரியவன் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தால், பகை கிரகம் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தால் நமக்கு வந்து நோய் வராதுன்னு நிச்சயமா சொல்லலாம். 12ல் மறைந்திருந்தால் நோய் வராதுன்னு நிச்சயமா சொல்லலாம். இதுதாங்க பாயிண்ட். அதே மாதிரி எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு பகை கிரகங்கள் 6 8 12ல் மறைந்தால் கண்டிப்பாக கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆயிடும் அந்த தியரி. இப்போ அதே மாதிரி இப்போ கன்னி லக்னம் பாத்துங்க. கன்னி லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி செவ்வாய், 8ஆம் அதிபதி, கண்டங்களை தரக்கூடியவன். அப்ப கண்டத்தை தரக்கூடியவன் 12லே மறைந்து போயிட்டானா பிரச்சனையே கிடையாது. அப்போ கண்ட தோஷம் வராது அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி மீன லக்னம், மீன லக்னத்துக்கு 7க்குரிய புதன் வந்து பாதகாதிபதி. அப்ப அந்த பாதகாதிபதி வந்து 12லே கும்பத்திலே இருந்தான்னா பாதகம் வராது, பிரச்சனையும் கிடையாது. இப்படியாக எந்த ஒரு பிரச்சனை தரக்கூடிய கிரகம் 6 8 12ல் மறைந்தாலோ, அல்லது நீச்சம் பெற்றாலோ, அல்லது வக்கரம் பெற்றாலோ, அல்லது அஸ்தமன தோஷம் பெற்றாலோ, அல்லது நிஸ்பலம் பெற்றாலோ கண்டிப்பாக அது நன்மையில முடிஞ்சிடும். இப்போ உதாரணத்திற்கு கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகத்தின் அடிப்படையில ஒரு கிரகம் கெட்டு, பாவி கிரகம், எதிரி கிரகம் கெட்டு போயிட்டு அவனுடைய தசை நடத்தினாலும் அந்த தசை நல்ல தசையாகவே நமக்கு மாறிடும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, அந்த தசையே நல்ல தசையாகவும் நமக்கு மாறும். அப்ப ராஜயோகத்தை தரக்கூடிய தசையாக மாறிவிடும் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி சூட்சுமங்கள், இந்த சூட்சுமங்கள் நிறைந்ததுதான் ஜோதிஷம். ஜோதிஷத்தை வந்து எடுத்தோமா படிச்சோமா அப்படிலாம் வச்சிட முடியாது. நிறைய சிந்திக்க வேண்டிய ஒரு ஆற்றல் வந்து கண்டிப்பாக அதுல நிறைய புதைந்து கிடைக்கிறது, மறைபொருளாக இருக்கிறது. ஆனா அந்த மறைபொருளை புரிஞ்சிட்டோம்னு வச்சுங்க, பேரின்பத்தை கண்டிப்பாக தரும். ஆக ஜோதிடம் ஒரு வாழ்க்கை கல்வி என்பது மீண்டும் இந்த இடத்துல உங்களுக்கு நினைவுறுத்துகிறேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். உங்க ஜாதகத்துல யார் யாருக்கு உங்க ஜாதகத்துல உங்கள் லக்னத்திற்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் 6 8 12ல் மறைந்து இருக்கிறார்கள் என்பதை கமெண்டிலே தரவும். அவர்கள் உண்மையிலே உங்களுக்கு ராஜயோகத்தை தருகிறார்களா இல்லையா என்பதை நான் பதிலாக தருகிறேன். இப்படியாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் எதிரிகள்னு இருக்காங்க, நண்பர்கள்னு இருக்காங்க, சம அந்தஸ்து உடையவர்கள்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம முடிவு பண்ண வேணும். அன்பிற்கினியவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும். இது குறித்த கருத்துக்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்க ஜாதகத்திலே பார்ப்பவர்கள், உங்களுடைய ஜாதகத்திலே உங்களுடைய எதிரி கிரகங்கள் 6 8 12ல் மறைந்திருக்கிறதா, அது உண்மையிலே உங்களுக்கு ராஜயோகத்தை, கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகத்தை தருமா என்பதை உங்களுக்கு பதிலாக தருகிறேன். நீங்க கமெண்டிலே தருங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலாவேலு. நன்றி.